டு ட்ராமா வேர்ல்ட். இப்போ நம்ம இந்த சீரீஸ் பார்க்க போகிறோன்னா லவ்லி ரன்னர், அதாவது ஆன்கோயிங்கில் இருக்கிற இந்த சீரீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் வீடியோ போட்டிருக்கேன். நாங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 1 ஸ்டார்டிங் சீனில் வந்து இந்த மாதிரி சூரிய கிரகணம் நடந்துகிட்ருக்குது அன்றைக்கி. ஸோ அந்த சூரிய கிரகணத்தை பற்றி தான் எல்லா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 61 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சூரிய கிரகணம் வருதான். இதுதான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்க. இது வந்து நம்ம ஹீரோவோட கேபாப் ஐடல் குரூப். இந்த குரூப் வந்து இப்போ ஆர்ச்சி, அதாவது எஃப்எம் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்காங்க அவங்க இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக. அந்த சூரிய கிரகணத்தை பார்த்துட்டு, அதாவது நியூஸ் அந்த எஃப்எம்மில் வந்துக்கிட்டே இருக்க அந்த சூரிய கிரகணத்தை பற்றி இப்போ அந்த ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டாங்க. இங்கே வந்து அந்த குரூப்பில் ஒருத்தர் ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து இவங்க நியூஸ் ரீடர், இவங்களை ரொம்ப பிடிக்குவா, எனக்கு ஒரே ஒரு சைன் போடுங்களேன், அவங்களோட பெரிய ஃபேன் அப்படின்ட்டு ஒரு ஆட்டோகிராஃப் வாங்குறாரு ஸ்டார்டிங் சீன்லேயே. சரி ஓகே அப்படின்னு இவங்களும் ஆட்டோகிராஃப் போட்டு தராங்க. ஏன்னா அவங்களோட ஃபேன் சொல்லும் போது என்ன பண்ணுறது, ஸோ ஆட்டோகிராஃப் போட்டு தராங்க. இப்போ வந்து இவங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாம் உள்ளே போகிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவோட டீம் பேரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம், தமிழில் நான் சொல்கிறேன். வந்து நிற்கிறாங்க. இப்போ வந்து இவங்க இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் ஓடிட்டுருக்கு இப்போ எஃப்எம்மில். நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டு தான் இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில். நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினோட நெய்யில் கட் பண்ணி விட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க, சிரிச்சிட்டே. வெளியில் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, நம்ம நடந்து போகலாம், படுத்தே இருக்காத, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினோட நெய்யில் தெரியாமல் கட் பண்ணி ரத்தம் வந்துடுது. அந்த எஃப்எம் கேட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணிடுறாங்க. ஐயோ சாரி தெரியாமல் பண்ணிட்டேன், வலிக்குதா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எதுவுமே தெரியல அவங்களுக்கு அந்த வலி. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது, நம்ம பொண்ணுக்கு இது கூட தெரியலையே அப்படின்ட்டு. இரு நான் ஏதாச்சும் மெடிக்கல் கிட்ட எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஏறும்போது கரெக்டாக ஒரு கிளாஸில் செஞ்ச ஃப்ளவர் வாஷ் வந்து உடச்சிடுறாங்க அவங்க. ஐயோ இரு நான் எதுவுமே சரியாக பண்ண மாட்டேன்றேன், நான் மெடிக்கல் கிட்ட எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க நம்ம ஹீரோயினோட அம்மா. நம்ம ஹீரோயின் அந்த கிளாஸில் ஒரு துண்டை மட்டும் கையில் இறுக்கமாக எடுத்து பிடிச்சிக்கிறாங்க. ஐ திங்க் தற்கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறாங்க. அந்த டைம்னு பார்த்து இப்போது நம்ம ஹீரோவோட எஃப்எம் தான் காட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் யாருக்காச்சும் கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபோன் ரேங் ஆகுது, கால் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரொம்ப நேரம் கால் அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கொஞ்சமாக மெதுவாக எழுந்திரிச்சு சரி ஓகேன்னு ஃபோனை அட்டன் பண்ணிடுறாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்காங்கன்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணிடுறாங்க. பண்ணும்போது பார்த்தா அங்கே ரேடியோ இருக்குல்ல, அதில் கேட்குது, கேன் யூ ஹியர் மீ அப்படின்ட்டு. என்னது இது அப்படின்ட்டு ஹலோ அப்படின்னா, என் பேர் சிஞ்சே, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, எனக்கு அப்படிலாம் யாரையும் ஒன்றும் தெரியாது அப்படின்னா. நான் ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஆமாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி 2 மாதம் தான் ஆச்சு, ஸோ தெரியாது அப்படின்னா. நான் அந்த ஆர்ஜியை வந்து திடீர்னு உள்ளே போந்தேன். இல்லை இருங்க, நாங்கள் உங்களுக்கு கிஃப்ட் வச்சுருக்கோம், ரன்னிங் ஷூஸ், நீங்கள் எப்போ வெளியில் போவீங்களோ அப்போ ரன்னிங் ஷூஸ் போட்டு நடந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னா, வேறு என்ன கிஃப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இப்போ அந்த கிஃப்ட்டு தந்தால் மட்டும் என்னால் நடக்க முடியுமா, எந்திரிச்சு நடந்துட முடியுமா, ஏன் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, ஐ திங்க் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பட் எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க, எனக்கு தான் தெரியும் என்னோடய வலி என்னன்ட்டு, நீங்கள் பாட்டுக்கு சொல்லிடுவீங்க, என் காலை உங்களால் திருப்பி தர முடியுமா, இனி எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னு தூக்கி வீசிடுறாங்க ஃபோனை. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, கஷ்டப்பட்டு அடக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரே நிமிஷம் உங்களுக்கு நான் பேசுகிறது கேட்குதா அப்படிங்கும்போது ஹீரோயின் அம்மா அதை தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் தேங்க்யூ சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன், நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இன்னும் ஒரு ராத்திரி மட்டும் நீங்கள் கடந்துருங்க, நீங்கள் உயிரோடு இருங்க ப்ளீஸ், எனக்காக இல்லைனாலும் ஒரே ஒரு நைட் கடங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது, அழுகுறாங்க உட்காந்துட்டு. நீங்கள் ரொம்ப நன்றி, நீங்கள் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு, அவுட் சைடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த ரெயின் ஸ்டாப் ஆகிற வரையுமாச்சும் நீங்கள் உயிரோடு இருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் திரும்பி அழுகுறாங்க. அதாவது அவ்வளோ நேரம் அந்த கஷ்டத்தை மனசில் வச்சுட்டு இருந்து நம்ம ஹீரோ பேசினோடனே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க, அம்மா என்னம்மா பண்ணுவேன் நான் அப்படின்னு. அப்போ வந்து அந்த சாங் போயிட்டுருக்கு, அதாவது நம்ம ஹீரோ பண்ண சாங் போயிட்டுருக்குது பின்னாடியே பேக்ரவுண்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் முடியுது. கரெக்டாக 2008 December 31 இப்போ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட ரூமை காமிக்கிறாங்க. ஃபுல்லாக நம்ம ஹீரோவோட ஃபோட்டோஸ் எல்லாமே, ஹீரோவோட ஃபோட்டோஸு, ஹீரோவோட ஸ்டிக்கர்ஸு அதெல்லாமே இருக்குது. அந்த லைட்டெல்லாம் காட்டுவாங்கல்ல அதெல்லாம் இருக்குது. கேபாப் இதில் போன லைட்லாம் காட்டுவாங்களா, அந்த லேம்பெல்லாம் இருக்குது. நம்ம ஹீரோயினோட பாட்டிமா லிப்ஸ்டிக்கில் வச்சு அந்த
கிறுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் மூஞ்சில், அவங்களும் கிறுக்கியிருக்காங்க அவங்க மூஞ்சில். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நீ ரொம்ப அழகாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா நான் ரொம்ப அழகாக இருக்கேனா அப்படின்போது, அப்போ தான் நம்ம ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க பாட்டிமா கையில் நம்ம ஹீரோவோட வாட்ச் இருக்குது. அதை பார்த்துட்டு பாட்டிமா அதை தயவு செஞ்சு கழட்டிடுங்களேன் ப்ளீஸ், எப்படி நீங்கள் அதை எடுத்தீங்க, நான் டப்பாக்குள்ளே தானே போட்டு வச்சுருந்தேன், உங்கள் கை காட்டுங்க, நான் கட்ட மாட்டேனே அப்படின்ட்டு போகிறாங்க அவங்க. இவங்களும் பின்னாடியே துரத்திட்டு வராங்க, பாட்டிமா ப்ளீஸ் பாட்டிமா அதை வாட்சை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த பொம்பளை ரொம்ப பயமுறுத்துறாப்பா அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க பாட்டிமா. அதுக்கப்புறம் சரி ஓகேன்ட்டு அவங்க அண்ணன்ட்ட வராங்க. அவங்க அண்ணன்ட்ட அண்ணா ப்ளீஸ் நான் அதை வாங்கி கொடுனா அப்படின்போது, நீயே பார்த்துக்கோ அவங்க கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கட்டும், உனக்கு என்னவா அப்படின்போது, அம்மாம்மா ப்ளீஸ்மா கெஞ்சி கேட்குறமா அதை கொடுத்துருங்கம்மா அப்படின்னா, நான் தரமாட்டேன் அப்படின்றாங்க பாட்டிமா. எப்படியோ அது இதுன்னு பண்ணி அவங்க அம்மா வாங்கி கொடுத்துட்றாங்க வாட்சை. கழட்டி கொடுத்த உடனே தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மனசே நிம்மதியாக இருக்குது. அப்பா 3,00,000 வாட்ச் அப்படின்னு, என்னது 3 லட்சமா அப்படின்றாங்க. இல்லைம்மா அது அந்த மாதிரி மதிப்பில் போகும்னு சொல்கிறேன், என் பிரெயின் என் ஹார்ட் எல்லாமே அவங்ககிட்ட தானே இருக்குது, ஸோ அதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சீனில் வந்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவுக்கு மேக்கப் போட்டு விட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, எனக்கு வெக்கேஷனே தேவையில்ல, நான் ரிசைனே பண்ண போகிறேன், எனக்கு எதுக்கு வெக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமாக கிளம்புறாங்க. இருந்துருச்சு. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது, ஹீரோவுக்கு அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு பிடிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வெளில போங்க, என் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கட்டும், பட் என்னால் முடியாது, எனக்கு நான் ரிசைன் பண்ணியே ஆவேன் அப்படின்போது, இந்த சீனில் வந்து ஹீரோயின் வந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து அந்த ஜோசியக்கார அம்மாவோட ஜோசியக்கார அம்மா பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஹீரோயின் கிராஃபிக் டிசைனர் போல். அப்போ வந்து அவங்க கால் பண்ணும்போது, இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சரி ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கும்போது, உனக்கு இந்த மாதிரி இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லையா அப்படின்னா, எனக்கு இறந்ததுக்கப்புறம் ஒரு உலகம் இருக்குன்னுவாங்களே, அதெல்லாம் உனக்கு நம்பிக்கை இல்லை என்பது, அதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே எனக்கு டைம் ஆகுது கான்சர்ட்டுக்கு, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, கடகடன்னு ஐயோ நான் லேட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க நம்ம ஹீரோயின் கான்சர்ட்டுக்கு. முக்கியமானதை மறக்கிறேன் அப்படின்னு கான்சர்ட்டோட டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு, நம்ம ஹீரோவுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு, நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் எல்லாம் பண்ணிட்டு, சரி ஓகே நான் அப்போ போகிறேன், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நம்ம ஹீரோயின். நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூட தான் வண்டியில் போயிட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்காங்க கான்சர்ட்டுக்கு. இப்போ நம்ம விஜய் ஃபேன் மீட் வச்சா எப்படி இருக்கும், அப்போ நம்ம ஃபேனோட நிலமையெல்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது அவங்களோட நிலமை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்ட்டு ஸ்கூல் ஃபோட்டோ இருக்கும்ல, அதை எடுத்து வந்து வச்சுருக்காங்க. இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, ஹீரோவும் ஒரே ஸ்கூலு அப்படி சொல்லும்போது, இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு பையனை நான் எப்படி மிஸ் பண்ணேன் அப்படிங்கும்போது, நீ வேற ஒருத்த மேலே க்ரேஸாக இருந்த அப்போ அப்படின்போது, ஆமாம் இல்லை, ஆனால் அவன் என்ன ஆனால் தெரில, அவன் ஏதோ ஃபைட்டில் இன்வால்வ் ஆகி அவன் அப்போவே ஸ்கூலை விட்டு போயிட்டான், ஸோ என்ன ஆச்சுன்னு தெரில, அது ரொம்ப பயமாக இருந்துச்சுப்பா ஆனால் அந்த சண்டை எல்லாம் அப்படின்போது, சரி ஆனால் எனக்கு தெரியாது இதெல்லாம் அப்படின்போது, சரி ஓகே அப்படின்னு பேசிகிட்டே கான்சர்ட்டுக்கு வந்துடுறாங்க. கான்சர்ட்டில் இறக்கி விட்டதும் நம்ம ஹீரோயின் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டுலாம் வராங்க. அங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணியிருப்பா போல், அதுலேருந்து கால் வந்திருக்கு. கால் வந்து நீங்கள் இப்போ வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டும்போது, சரி ஓகே இப்போவே வேணுமா, ஆமாம் இப்போவே நீங்கள் வந்தாகணும் அப்படின்போது, சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட குரூப் மேட்ஸ் இருப்பாங்களா, அவங்க வந்து மேக்கப் போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோ எதுவும் பேசாமல் அமைதியாக பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கிறாரு. பட் அவங்க எதுவுமே கண்டுக்கல. இதில் இருந்து என்ன தெரியுது, இவங்களுக்குள்ள சண்டைன்னு தெரியுது. என்ன சண்டை ஏதுன்னு அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க அந்த இன்டர்வியூ போகிற இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு பார்த்தா எல்லாம் ஸ்டெப்ஸ்லேயே இருக்குது, ஸ்டெப்ஸில் ஏறி நடந்து வந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சோகமாக இருக்காங்க. அப்போ வந்து அந்த இன்டர்வியூ எடுக்க வந்த ஆள் வந்து இந்த மாதிரி, நான் தான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன்னு சொன்னதும், சாரி இதில் வந்து ஸ்டெப்ஸ்லலாம் நடந்து ஓடி ஆடி பண்ண வேண்டிய வேலை உங்களுக்கு செட் ஆகாது, ஸோ சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பிரேவாக ஏறி இருக்காங்க பஸ்ஸில் கிளம்புறதுக்கு. அதாவது கான்சர்ட்டில் போகணும்ல, கான்சர்ட்டுக்கு போகிறதுக்கு கிளம்பியிருக்காங்க. அங்கே வேறு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு, எங்கே இருக்கீங்க நீங்கள் சீக்கிரம் வாங்கன்ட்டு. நம்ம ஹீரோயின் ஃபைனலாக போய் பார்த்தா எல்லாம் உள்ளே போயிட்டாங்க ஸ்டேடியம்குள்ளே. நம்ம ஹீரோயின் மட்டும் வெளியில் இருக்கிறாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த வேலை செய்கிறவங்கள, என்னால் நடக்க முடியாது, ஸோ நான் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்தேன், ஆனால் என்னால் கேபை புக் பண்ண முடியல, எனக்கு குளிருது வேறு ரொம்ப, ஸோ ஏதாச்சும் பண்ண முடியுமா, நான் உள்ளே போகிறேனே அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நீங்கள் டிக்கெட் இருந்துச்சுன்னா பாருங்களேன், நான் வேணால் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது,
அப்போ தான் புரியுது ஹீரோயின் ஃபோன், அதாவது ஸ்கேன் பண்ணுறதுக்கு, பஸ்ஸில் ஏறதுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஃபோன் எடுக்கும்போது டிக்கெட் கீழே விழுந்துருச்சு. இப்போ நம்ம ஹீரோயினால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வெளியிலேயே இருந்து ஓகே கான்சர்ட்டை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. நம்ம ஹீரோ உள்ளே பாட, வெளியில் ஹீரோயின் கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண அப்படின்னே போயிட்டுருக்கு. இப்போ இந்த வருடத்தின் முதல் ஸ்னோ ஸ்டார்ட் ஆகுது. இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஹீரோயினோட ஃபோனை எவனோ தட்டி விட்டு கீழே விழுந்துருது. இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து யாருக்கிட்டையும் சொல்லாமல் வேறு ஒரு சாங் கம்போஸ் பண்ணி அங்கே பாடிடுவார். ஸோ அந்த காண்டில் எல்லாருமே சரியான கோவத்தில் வந்து ஹீரோ மேலே பாய்வாங்க. உனக்கு சொல்லணுன்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுவார். இப்போ ஹீரோயின் வந்து நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. ஏன் எனக்கு இந்த நாள் இவ்வளோ கேவலமாக நடக்குது எனக்கு அப்படின்ட்டு கரெக்டாக நம்ம ஹீரோயினோட வீல் சேர் ப்ரோக் ஆகிடுமா. ஸோ அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்து என்னாச்சு, வண்டி ப்ரோக் ஆகிடுச்சா, உடஞ்சிருச்சா அப்படின்னு சொன்னது ஆமாம் அப்படிங்கும்போது சரி ஓகே இன்னும் நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்ட்டு அழுவாங்க. நீ அழுகாதப்பா, நான் தான் உன்னை அழுக வச்சிட்டேன் அப்படின்னா, இல்லை நான் தான் சொல்கிறேன் நீ உங்களோட பெரிய ஃபேன் நான் அப்படிங்கும்போது இந்தா நீ ரொம்ப குளிருது உனக்கு, இந்தா வச்சுக்கோன்ட்டு ஒரு ஹீட் பேக்கை கையில் கொடுக்குறாரு நம்ம ஹீரோயின். நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன் தெரியுமா, நான் 10 வருஷமாக உங்களோட ஃபேன் குரூப்பில் நான் ஜாயினில் இருக்கேன், மெம்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ. அதுக்கு வந்து நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும், என்னை உயிரோடு வச்சுருக்கிறது நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த சொல்லியிருப்பாங்கள்ல தேங்க்யூ இன்னும் கொஞ்ச நாள் கடந்துருங்க அப்படின்னதுக்கு அதுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஹீரோ அந்த சமயம் பார்த்து நான் வேணால் வீட்டில் விடணுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட சூனிய பொம்மை, அதாவது ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. என் ஃப்ரெண்டு வந்துட்டா, நான் அவள் கூட போய்க்கிறேன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து கொடையை கொடுத்து சரி இதை நீ வச்சுக்கோ அப்படின்னும்போது என்கிட்ட ஒன்றுமே இல்லை இருங்க அப்படின்ட்டு ஒரு கேண்டிட் பாக்ஸ் இருக்கும், அதை எடுத்து இருந்தாங்க அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோவும் வாங்கிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினோட வீட்டில் அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க என்னை யார் அப்போ காப்பாற்றினா ஆக்சிடெண்ட்டில் அப்படின்னு சொல்லும்போது பேர் தெரியுமா அப்படின்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்றாங்க அவங்க அம்மா. இப்போ நம்ம ஹீரோயினோட ரூமில் எல்லா பொருள் அதாவது ஹீரோவோட பொருளெல்லாம் தொடச்சி பளபளன்னு வச்சிட்ருக்காங்க. இப்போ அந்த வாட்சை பார்த்துட்டு வாட்ச் ஏதோ பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கையில் கட்டிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கையில் கட்டிட்டு அப்படியே படுத்துடுறாங்க. இந்த சீனில் வந்து ஹீரோவை தான் காட்டுறாரு. அவர் நிறைய டேப்லெட் யூஸ் பண்ணியிருப்பார் போல், லாபியில் நின்றுட்டுருக்கிறாரு. இந்த டைம் வந்து அந்த வெயிட்ரஸ் இருக்காங்களா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க வந்து நீ அவனை பார்த்தியா, அவர் ரொம்ப அழகாக இருந்தாரா, உண்மையாக ஹேண்ட்ஸமாக இருந்தாரா, எனக்கு பொறாமையாக இருக்குப்பா உன்னை நினச்சா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைம் ஹீரோ வந்து தொப்புன்னு தண்ணியில் ஒரு சத்தம் பார்த்தா ஹீரோ சூசைட் அட்டன் பண்ணியிருக்காரு. இந்த நியூஸு ஃபேன் குரூப்லலாம் வந்து நம்ம ஹீரோயின் சத்தம் கேட்டு எந்திரிச்சு பார்க்குறாங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தா ஹீரோ சூசைட் பண்ணியிருக்காங்கன்னு அந்த வீடியோவோட அனுப்பி விட்ருக்குறாங்க. பார்த்தா ஹீரோ வந்து மூச்சு விட முடியாமல் அந்த சிபிஆர் கொடுத்துட்ருக்காங்க அவங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு உயிரே இல்லை, அது எப்படி ஆகும், நான் இப்போ தானே அவனை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நம்ம ஹீரோயினை வீல் சேர் தள்ளிட்டு. அவ்வளோ வேகமாக கிளம்புறாங்க நம்ம ஹீரோயின். போக போக பார்த்திங்கன்னா வீல் சேர் தண்ணியில் விழுந்துருது. அதை எடுக்க போய் நம்ம ஹீரோயின் முடியாமல் அதை கஷ்டப்பட்டு எடுத்த டைம் பார்த்தா ஹீரோ இறந்துட்டாருன்னு வருது. அந்த டைம் வாட்ச் வந்து ஆன் ஆகுது வேறு, என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் அவ்வளோ அழுகுறாங்க. நீ என்னை இருக்க சொன்னேல, உனக்கு இந்த ரெயின் பிடிக்கும் தானே, இந்த ஸ்னோ பிடிக்கும் தானே, நீ ஏன் செத்த, நீ ஏன் என்னை விட்டுட்டு போன அப்படின்ட்டு அந்த அழுதுட்ருக்காங்க நம்ம ஹீரோயினை. இந்த டைம் வந்து நம்ம ஹீரோயினை தான் பார்த்து நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இது அழுதுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் தெரியாமல் வாட்ச் இருக்குல்ல, அந்த வாட்சை வந்து ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. கரெக்டாக 12 o'clock டைமு. வாட்சை ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. January 1 வாட்சை ப்ரெஸ் பண்ணதும் திடீர்னு எல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோயினுக்கும் என்னென்னு தெரியல, நம்மளுக்கும் எதுவும் புரியல. அப்போ தான் பார்த்தா நம்ம ஹீரோயின் திடீர்னு கண்ணை முழிக்கிறாங்க. எங்கே அவங்க ஸ்கூல் டேஸில் முழிக்கிறாங்க. இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். இன்னும் இந்த எபிசோடில் இருக்குது, பட் இது ரொம்ப நேரம் போகுதா, ஸோ கேட்க முடியாது. அதனால் இந்த எபிசோடோட செகண்ட் பார்ட்டை நாளைக்கு பார்க்கலாம். பாய். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.